என் பாலு அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சரோஜா தேவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் மேஜர் சுந்தர்ராஜன், எம்.என். நம்பியார், எஸ்.வி. ராமதாஸ், கே.டி. சந்தானம், செந்தாமரை, ஆர். பாலசுப்ரமணியம், கே.ஆர். ராம்சிங், கே.ஏ. தங்கவேலு, நாகேஷ், மனோரமா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சுருளிராஜன், டைபிஸ் கோபு, ஓ.ஏ.கே. தேவர், விஜயலலிதா, சீதாலட்சுமி, நடராஜன் ஐயர், எஸ்.ஏ. கண்ணன், நடராஜன், காமெடி சண்முகம் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஆர். கோவர்த்தனம் இசையமைச்சிருந்தாரு. கவியரசர் கண்ணதாசன் மற்றும் வாலிப கவிஞர் வாலி ஆகியோர் பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. அஞ்சல் பெட்டி 520 படத்தின் கதை சுருக்கம் என்னன்னா, பிரபு அப்படின்றவர் மதுரையை தலைமையிடமாக கொண்ட குழந்தை உணவு நிறுவனத்தின் சென்னை மேலாளராக வேலை பார்த்து வருவார். அவர் மிகவும் திறமையான மேலாளர் மற்றும் அவரது நிர்வாக இயக்குனர் பொது மேலாளர் பதவிக்கு பிரபுவை சிபாரிசு பண்ணியிருப்பார். திடீரென பிரபுவுக்கு அவருடைய எம்டி பதவி உயர்வு தரவில்லை அப்படின்ற தகவல் கிடைக்கிறது. இதை கேட்டு பிரபு கோபமடைந்து தன்னுடைய நிறுவன எம்டியை தவறாக பேசி ராஜினாமா கடிதம் ஒன்றை எழுதுகிறாரு. அவர் அந்த கடிதத்தை அஞ்சல் பெட்டி 520 போட்டு விடுகிறார். அடுத்த நாள் பிரபுவுக்கு அதிகாரியிடமிருந்து பதவி உயர்வுக்கான தகவலோடு தந்தி வருது. உடனே பிரபு தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் தபால் பெட்டி 520க்கு அனுப்பிய கடிதத்தை திரும்ப பெற தயாராகிறாரு. அங்கிருந்து படத்துடைய விறுவிறுப்பான கதை தொடங்குகிறது. அவர் கடிதத்தை தேடுறாரு. வில்லன்களின் சதியால் குழப்பமடைகிறார். இறுதியாக அவர் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் எப்படி வெளியே வர்றாரு அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஒரு புது இயக்குனர் படத்துல தைரியமா துணிஞ்சு நடிச்சிருக்காரு சிவாஜி அவர்கள். அதுவும் காமெடி ரோல்ல. சிவாஜி அவர்களே சொல்லியிருக்காரு, ஒரு புது இயக்குனர் இந்த படத்தின் மூலம் கிடைச்சாருன்னு. காமெடி படங்களில் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், அதனால தான் கலாட்டா கல்யாணம், சுமதி, என் சுந்தரி படங்களையும் தன் மகன் ராம்குமார் பேர்ல எடுத்திருக்காரு. பணம், நான் சொல்லும் ரகசியம் படங்கள்ல பேயாய் பணத்துக்கு தங்கவேலு அலைவாரு. அதே ரோல இதுலையும் பண்ணியிருக்காரு சிறப்பா. நாகேஷ், மனோரமா, தேங்காய் ஸ்ரீனிவாசன், வி.கே.ஆர்., வெண்ணிற ஆடை மூர்த்தி, சுருளி, தங்கவேலு அப்படின்னு ஒரே நகைச்சுவை பட்டாளம். வெடிச்சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் நாகேஷ் ட்ரெயின்ல லெட்டர் பார்சலை எடுக்க முடியாமல் விட்டு விட்டு நிற்கும் சைக்கிளில் தன்னை மறந்து நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு பெடல் பண்றது ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது நாகேஷ், தேங்காய் சீனிவாசன் அடிக்கிற காமெடி விருந்து ரசிக்கும்படி இருக்கும். இந்த படத்துல தான் அறிமுகம். இந்த படத்துல நடிச்சு பாப்புலர் ஆனதால அவருக்கு அஞ்சல் பெட்டி முத்தையாந்தானே பேரு நிலைச்சிடுச்சு. அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்துல நடிகர் திலகமும் சரோஜா தேவி அவர்களும் இணைந்து பேசி கொண்டிருக்கும் ஒரு காட்சியில் பின்னணியில சாந்தி தியேட்டர்ல தங்க சுரங்கம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருப்பதையும், சிவாஜி அவர்களின் அட்டகாசமான கட் அவுட் மற்றும் பேனர்களையும் பேனர்களுக்கு மாலைகள் அணிவித்திருப்பதையும் காண முடியும். தங்க சுரங்கம் படத்தின் பேனர் இடம்பெற்ற அஞ்சல் பெட்டி 520 காட்சி பலருக்கும் தியேட்டர்களில் அந்த காலத்திலேயே ரசிகர்கள் எந்த அளவுக்கு நடிகர் திலகத்தின் படங்களுக்கு மிக பெரிய ஆதரவு கொடுத்தார்கள் அப்படின்றதை எடுத்து கூறுவது போல் அமைஞ்சிருக்கும். தமிழ் திரைப்பட உலகில் சிம்ம குரலில் வசனம் பேசி புகழ் பெற்றவர் சிவாஜி கணேசன். அவரை அடுத்து எஸ்.எஸ். ராஜேந்திரன் சிறந்த குரல் வளம் படைத்தவர். இவர்களை அடுத்து கம்பீரமான குரல் கொண்ட நடிகர் கே.ஆர். ராம்சிங் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் விளங்கியவர். பிற்காலத்தில் நூற்றுக்கணக்கான டப்பிங் படங்களுக்கு குரல் கொடுத்தவர். இப்படி அவரை பற்றி பாராட்டி கொண்டே இருக்கலாம். எம்.சி.டி. முத்தையா, அதாவது அஞ்சல் பெட்டி முத்தையா, 1969 வெளிவந்த மனசாட்சி, 1978 வெளிவந்த ஆடுபுலி ஆட்டம் போன்ற பல படங்கள்ல இவர் வில்லன் கதாபாத்திரங்களையும் குறிப்பாக சிஐடி ஆபீசராகவும் நடிச்சிருக்காரு. இவருடைய ஒரு கால் ஊனமானது. ஆனாலும் மரக்கால் வைத்துக்கொண்டு படங்கள்ல இவர் நடித்து வந்திருக்காரு. ஆனாலும் மரக்காலுடன் இவர் நடிப்பது தெரியாத அளவுக்கு இவர் அருமையாக நடிச்சிருப்பாரு. அஞ்சல் பெட்டி 520 திரைப்படத்துல தான் இவர் அறிமுகமானாரு. வில்லன் எம்.என். நம்பியாரின் கூட்டத்தில் ஒரு ஆளாக, அதுவும்
ஊமையாக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் தன்னுடைய உண்மையான ஊனமான காலுடன் சண்டை காட்சியில் அபாரமாக நடிச்சிருப்பாரு. அதனால் இவரை அஞ்சல் பெட்டி முத்தையா அப்படின்னும் திரையுலகில் அழைத்தனர். அன்பளிப்பு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் தெருமுனையில் போடும் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பு சண்டை போடுவார். அதற்கு சிவாஜி அவர்களுக்கு பயிற்சி அளித்தது அவருடைய அன்பு தந்தை சின்னையா அவர்கள்தான். அந்த சிலம்பு சண்டை சிவாஜி அவர்களுக்கு கற்றுத்தரும்போது சின்னையா மன்றாயர் அவர்கள் வழக்கமான ஒரு கிராமத்து ஆளாக உடல் முழுவதும் எண்ணெய் பூசிக்கொண்டு உடல் அளவில் ஒரு சிறிய வேட்டியை கோமணம் போல் கட்டிக்கொண்டே சிவாஜி அவர்களுக்கு அந்த சிலம்பு சண்டை கற்றுத்தந்தார். அப்போது அதை நன்றாக உற்று நோக்கி ரசித்த படத்தின் கதாநாயகி சரோஜா தேவி சின்னையா அவர்களை பார்த்து சிவாஜி அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி கமலாம்மா ஆகியோரிடம், ஏன் இந்த வயதான காலத்தில் இவ்வளவு அபூர்வமாக உங்கள் தந்தை சிலம்பம் சுற்றுகிறார் அப்படின்னு கேட்டவுடன் உடனே சிவாஜி அவர்கள் விளையாட்டாக சரோஜா தேவியை தன்னுடைய தந்தை முன் நிற்க சொல்லி தன்னுடைய தந்தையின் காதில் சென்று, இந்த பொண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 10 நிமிடம் சிலம்பம் சுற்றி உங்கள் வயதை பற்றி தவறாக எடை போட்டு பேசிய இந்த பெண்ணுக்கு சிலம்பு சண்டையில் தோற்ற மாவீரர்களுக்கு நெற்றி, கை, மார்பு, இடுப்பில் தோற்ற அடையாளமாக சிலம்பு குச்சியில் மையை தொட்டு வைப்பது போல் வையுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது சிவாஜி அவர்கள் மனைவி ராதா பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர நிற்பவர் சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சரோஜா தேவி அவர்கள் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒய்யாரமாக வந்து சின்னையா முன்பு நின்றாங்க. அந்த 10 நிமிடத்தில் சின்னையா மன்றாயர் சிலம்பு கம்பத்தை சுற்றி சிவாஜி கணேசன் சொன்னதை போல் மையை தொட்டு சரோஜா தேவி அவர்களுடைய நெற்றி, கை, மார்பு இடையில் வைத்து தன்னுடைய பலத்தை அந்த வயதான காலத்திலையும் காட்டினாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.